இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு ஆதாரமான வார்த்தை லேவியராகமம் 11வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாக ஒரு ஆலோசனையை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். இன்றைக்கு வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற மனிதர்கள் நாமும் கூட அநேக பொய்களை நம்ம பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 200 பொய்களை சொல்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆகவே தான் இந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஏனென்றால் நம்ம சந்திக்கிற மனிதர்களிடத்தில் பேசுகிற பொழுது அநேக இடங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பொய்களை சொல்லுகிறோம். நல்ல சமைச்சு கொண்டு வந்து மனைவி வைக்கும் பொழுது அது நன்றாக இருக்கிறதோ நன்றாக இல்லையோ, ஒரு வேளை நன்றாக இல்லைன்னாலும் நம்ம பொய் சொல்ல வேண்டி இருக்கிறது நன்றாக இருந்தது என்று. ஒரு நல்ல பாட்டு பாடிவிட்டு வந்து கேட்பாங்க, பாட்டு எப்படி இருந்தது என்று கேட்கும்போது அது கேட்பதற்கு சகிக்கக்கூடாத அளவுக்கு இருந்தாலும் நம்ம சொல்லுவோம், இல்லை ரொம்ப நல்லா சிறப்பாக நீங்கள் பாடினீங்க, இசைக்கருவி எப்படி வாசித்தேன், சிறப்பாக நீங்கள் வாசித்தீங்க. ஏன் ஆவிக்குரிய சபைகளில் கூட பிரைஸ் லார்ட் என்று ஒருவரை பார்த்த ஒன்று சொல்லுகிறோம். பிரைஸ் லார்ட் என்பதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பந்தயத்தில் மகிழ்ச்சி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிறதான அர்த்தம். ஆனால் உள்ளுக்குள்ளே இவனை ஏன் நம்ம சந்தித்தோம், இவர்களை ஏன் நம்ம இன்றைக்கு நம்ம பார்த்தோம், ஐயோ தெரியாமல் இவர்களை நம்ம சந்தித்து விட்டோமே என்று கூட உள்ளத்துக்குள்ளே நினைத்து கொள்கிறோம். ஆனால் வாயில் வருகிற வார்த்தை அது பிரைஸ் லார்ட் என்று சொல்லுகிறோம் என்று நம்ம பார்க்குறோம். ஆகவே ஒவ்வொரு நேரத்திலும் எந்த சமயத்திலும் உண்மையை நம்ம பேசும்படி ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை உண்மையாய் உத்தமமாய் நம்ம பேசும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார். முடிந்த அளவுக்கு உலக பிரகாரமான அறிஞர்கள் சொல்லுகிறதுபடி ஒரு நாளைக்கு 200 பொய்கள், ஒரு நாளைக்கு இவ்வளவு பொய்கள் ஒரு சராசரி மனிதர்கள் சொல்லுகிறார்கள் என்ற அந்த காரியத்தை நம்ம பொய்யாக்குவோம். நம்ம உண்மையை பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுத்தருவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். பொய் சொல்லாது இருக்க கடவோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த ஆலோசனைக்காக, நீர் கொடுத்த இந்த கட்டளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இயன்றவரை எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் உண்மையை பேச அப்பா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை நீர் உண்மையை பேசுகிறவர்களை, உத்தமமாய் நடக்கிறவர்கள் நீங்கள் விரும்புகிறீங்க, நீங்கள் பிரியப்படுறீங்க, அவர்களை ஆசீர்வதிக்கிறீங்க என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையும் உத்தமமாக இருந்து உம்முடைய வெளிச்சத்தை வீச எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆண்டவரை அப்படியாக நீங்கள் நடப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.